என்றும் மாறாமல் ஜீவித்து கொண்டிருக்கிறவரே, அல்பாவும் உம்மேகாவும் ஆதியும் அந்தவுமானவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளின் மாலை பொழுதிலும் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து உம்முடைய சமூகத்தின் நன்மையினாலும் உம்முடைய திருமுக பிரகாசத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே நாங்கள் வழிநடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமையாகவும் கூடி வந்திருக்கிற எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதம் 552 பாடுவோம். கீதம் 552. பிராண நண்பர்தான் உண்டே, பாவம் பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தால் கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு அண்டை சேருவோம். நாசம் நேரிட்டாலும் ஜபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவார். பலவீனமான போதும் கிருபாசனம் உண்டே. பண்டிதனம் சாகும் போதும் உங்களிடமிதுவே. ஓப்பில்லாத பிராணனேசா, உம்மை நம்பி நேசிப்போம். அளவற்ற அருள்நாதா, உம்மை நோக்கி கெஞ்சுவோம். நின்றவாறு பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த தேவனே,
பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவீர் பரணே சரணம். பரிசுத்த தேவனே நித்தியமானவா பரிபூரணனே வல்லமை நிறைந்தவா பரிவுடன் இறங்குவீர் பரணே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவி அருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்முடைய மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இது புது ஜீவனவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரம பிதாவாகி சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஜெபம் செய்வோம். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் வேதாகமத்திலே வாழ்ந்த தேவ பக்தியுள்ள ஊழியர்களைப் போல நாங்களும் அவர்களை பின்பற்றவும் விசுவாசத்திலே அவர்களை போன்று நாங்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து காட்டும் வழியிலே நாங்கள் மகிமையாக வெற்றி சிறக்க
கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். வேத பகுதி வாசிக்க கேட்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருந்தது. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். எங்கள் சகோதரனை நீர் எங்களோடே கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம். அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோடே சொல்லி இருக்கிறான் என்றான். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனுஷனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அந்த மனிதன், உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விவரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம். உங்கள் சகோதரனை உங்களோடே கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமோ என்றார்கள். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் எந்நாளும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே 2 தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான் என்பது வாசிக்க முடியாய் குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. நம்முடைய விசுவாசத்தை தேவனிடத்திலே நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜன்மிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜன்மிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமடத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். உயிரிலையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று பொறுப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் குலத்தொழுது சோஸ்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபையை உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். உட்காருவோம். அன்பானவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு நமக்கு லித்தானியா ஆராதனை நடைபெறும். ஆகையினாலே திருச்சபை மக்கள் யாவரும் அதிலே கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வரும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அதே போல் ஞாயிறு அன்று 7 மணிக்கு தெருஜெப கூட்டம் ஆலயத்திற்கு பின்பகுதியில் உள்ள இடத்திலே நடைபெறும். அதற்கான
பொறுப்பாளர்கள் ஜெபக்கனியும் ராஜன் வீட்டம்மா விஜிலா அது பேர் மறந்துடுது, நான் அம்மான்னு கூப்பிட்டு விஜிலாவும் ஜெபக்கனி அவங்க 2 பேரும் பொறுப்பாளர்கள். அதனால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அதற்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற இன்ப நாமத்தில் மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் ஐஎம்எஸ் சார்பாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து அவர் யார் என்றும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்தார் என்றும் அவருடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதையும் அந்த மாற்றங்கள் எப்படி புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகிறது என்பதையும் அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதையும் இந்த இரவில் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். சரிதானா? ஒருத்தருடைய வரலாறை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா மற்ற எங்களுடைய பிரசங்கத்திற்கும் இந்த பிரசங்கத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா மற்ற பிரசங்கத்தில் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா பாயிண்ட்டை நம்ம கவனிக்காட்டால் கூட 2வது பாயிண்டில் என்ன செஞ்சிடலாம், கவனிக்கலாம். 3வது பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். இது அப்படி அல்ல. நம்ம ஒரு சம்பவத்தை எடுத்து விளக்கி பேசும்போது சம்பவத்தோடு நம்ம என்ன செஞ்சிடணும்னா இணைஞ்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா பிரசங்கம் ஒரு புறத்தில் போயிட்டுருக்கோம், நம்ம மனசு என்ன செய்யும், இன்னொரு புறத்தில் போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? எங்கே நிற்குது அப்படின்னே தெரியாது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் நன்றாய் கவனிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 23வது வசனத்திலே யாக்கோபினுடைய குமாரர் 12 பேர், யாக்கோபினுடைய மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்று யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேருடைய பேரை நம்ம வரிசை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இந்த 12 பேரில் ஒருவரை எடுத்து தான் என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசேப்பு இல்லையா? பொதுவாக நார்மலாக யாக்கோபுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே யாரை எடுத்து தான் தியானிப்பாங்க, யோசேப்பு எடுத்து தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதனால நம்ம இன்னைக்கு யோசேப்பு என்ன செய்ய போகிறதில்ல, எடுக்க போகிறதில்ல. சரியா? ஆனால் அவரும் உள்ளே வருவார், ஆனால் நம்ம அவரை எடுக்க போகிறதில்ல. யூதா, சரிங்களா? இந்த நாளிலே நாம் இதில் வருகின்ற யாக்கோபுடைய குமாரர் 12 பேரில் யூதாவை பற்றி என்ன செய்ய போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த யூதா என்ன செய்யாது, உங்களுக்கு மறக்காது. சரியா? யூதா யார் என்றால் இந்த வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு பிறந்த 4வது மகன் இல்லையா? ரூபன், சிமியோன், லேவி, யூதா அப்படின்னா யாக்கோபுக்கு பிறந்த 4வது மகன். அதே போல யூதா என்றால் என்ன பொருள் அப்படின்னா 29வது அதிகாரம் 35வது வசனத்திலே அவன் பிறந்தபோது அவனுடைய தாய் லேயாள் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். அப்படின்னா அவ யூதா அப்படின்னா என்ன அர்த்தம், துதி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? யூதா யார்? யாக்கோபுக்கு பிறந்த 4வது மகன். யூதா என்றால் துதி என பொருள். சரி, இந்த யூதாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் 38வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கை என்பது கேவலமான, அருவருக்கத்தக்கதான, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையாய் அவருடைய வாழ்க்கை என்ன செய்தது, காணப்பட்டது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத அல்லது ஆண்டவர் அருவருக்கிற ஒரு வாழ்க்கையை அவன் என்ன செய்தான், வாழ்ந்து கொண்டிருந்தான். அதே போல இன்னும் ஒரு அதிகாரம் முன்னாடி 37வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அவன் யூதா தன்னுடைய சொந்த சகோதரனாகிய யோசேப்பை விற்று போடுவதற்கு ஐடியா கொடுத்த ஐடியாக்காரர் யார் தான்? அதுவும் யூதா தான். நீங்க அதுல கூட முதல்ல குழியில தூக்கி போடும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு ரூபன் இந்த ஐடியாவை கொடுத்தது. ஏன்னா 11 பேருமே யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று வெறியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். கொன்றணும்,
அப்படி என்று சொல்லி எல்லாரும் திட்டமிடும்போது அந்த மூத்தவன் ரூபனுடைய மனசுல மட்டும் ஒரு சின்ன ஆசை, நம்ம தம்பி இல்லையா, எப்படி இவனை கொல்றது, எப்படியாயிலும் இவனை உயிரோட காப்பாத்திரணும்னு சொல்லி அவன் தான் என்ன சொல்றான், முதல்ல ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா? பேசாம இவன் என்ன செய்வோம், குழியில தூக்கி போட்டுருவோம், ஏன் அவனை நம்ம கொலை பண்ணுவானேன் என்று சொல்லி குழியிலே தூக்கி போடுவதற்கு ஐடியா கொடுத்தது ரூபன், மூத்தவன் ஆகிய ரூபன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரூபன் அங்கிருந்து வெளியில போயிடுவாரு. அந்த நேரம் வியாபாரிகள் அந்த வழியா கடந்து போவாங்க. யூதா குழியை பார்ப்பான், வியாபாரிகளை பார்ப்பான், யோசிப்பான், இந்த குழியில சும்மா இவனை இப்படி வச்சிருக்கிறத விட பேசாம வித்துட்டா கூட என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அவன் இவனை மறைப்பதனால் நமக்கு லாபம் என்ன அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அப்படி சொல்லுவோம், நமக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே பேசாம வித்து போட்டா காசு கிடைக்குமே. ஆகவே விற்று போடுவதற்கு மூல காரணமாய் இருந்தது யாருதான்? யூதா தான். யோசித்து பாருங்க, ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன், சொந்த சகோதரனையே விற்று போடுவதற்கு ஆலோசனையாக செயல்பட்டவன். இவனுடைய வாழ்க்கையில தான் சில மாற்றங்கள் வருகிறது. அந்த மாற்றங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகிறது. அது என்ன மாற்றம், என்ன ஒத்து போகிறது, நாம் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? 3 காரியத்தை மாத்திரம் உங்களோடு நான் தியானித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக நாம் வேத பகுதியாய் வாசிக்க கேட்ட 43வது அதிகாரம், ஆதியாகமம் 43வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 8 மற்றும் 9வது வசனங்கள். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இப்ப யோசேப்பு என்ன செஞ்சாச்சு, வித்தாச்சு. இப்போ ஆண்டவர் நேர அவனை எகிப்துல கொண்டு வந்து என்ன செய்கிறார், ஒரு பெரிய அதிபதியாக ஆண்டவர் என்ன செய்தார், அவனை உயர்த்தினார். இப்பொழுது யாக்கோபும் அவனுடைய மற்ற 11 பிள்ளைகளும் கானானில் என்ன செய்கிறார்கள், வசிக்கிறார்கள். இப்போ கானான்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. ஆனா எகிப்துல என்ன இருக்குது, தானியம் இருக்கிறது. ஆகவே நாட்கள் செல்ல செல்ல கானானிலே பஞ்சம் அதிகமாய் அதிகரித்து கொண்டு வருகிறது. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், எப்பா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு எங்க ஆகாரம் கிடைக்கும், போங்க நேர எகிப்துல போய் என்ன செய்யுங்க, தானியம் வாங்கிட்டு வாங்க. தன்னுடைய 11 பிள்ளைகள் இல்லையா, 11 பேர்ல கடைசியாக பிறந்த, தன்னுடைய வயதான காலத்துல பிறந்த, தான் அதிகமாக நேசித்த ராகேலுக்கு பிறந்த அருமையான மகன் பென்யமீனை மட்டும் தான் கூட வச்சுட்டு மீதி 10 பேரை என்ன செய்யறான், எகிப்திற்கு தானியம் வாங்க அனுப்புகிறான். நன்றாக கவனியுங்கள், 10 பேரை அனுப்புறான். இப்ப 10 பேரும் யாருக்கு முன்னாடி வந்து நிக்காங்க, யோசேப்புக்கு முன்னால வந்து நிக்கிறான். வந்து நிற்கிறார்கள். யோசேப்பு பார்க்கிறான், இந்த 10 பேரும் யாரு, தன்னுடைய சகோதரர்கள். இப்ப இந்த 10 பேருக்கும் தனக்கு முன்னாடி நிக்கிறது யோசேப்புன்னு சொல்லி தெரியாது இல்லையா? யோசித்து பாருங்க. அந்த இப்பொழுது அவனுக்கு தெரிந்து விட்டது, இந்த 10 பேரும் சகோதரர்கள். சகோதரர்கள் என்று தெரிந்தும் தெரியாதவனை போல என்ன செய்யறான், நடக்கிறான். அவனிடத்துல மிகவும் கடினமாய் பேசுகிறான். பைபிள் அப்படி இருக்கு, கடினமாய் பேசுகிறான். என்ன சொல்றான், நீங்க உங்க நாட்டில இருந்து எங்க தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கீங்க, நீங்க வேஷக்காரங்க, நீங்க வேவுக்காரங்க, நீங்க நல்லவங்க கிடையாது. இவங்க சொல்றாங்க, யார பாத்தியா நீங்க சொல்றீங்க, நாங்க நிஜஸ்தர்கள் ஐயா, ஐயா நாங்க நல்லவர்கள், நாங்கள் ஒரு தகப்பனுக்கு பிறந்த நல்ல கடவுளை நாங்கள் ஆராதிக்க கூட நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்களை போய் அநியாயமா இப்படி வேஷக்காரங்க வேவு பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களே, நாங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதியா. 10 பேரும் சொல்லுகிறார்கள். உடனே இவனுடைய குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறான். சொல்றாங்க, நாங்க 12 பேர். உடனே கேட்கான், 12 பேர், 10 பேர் தானே நிக்கிறீங்க, 2 பேரை எங்க? ஐயா ஒருத்தன் காணாம போயிட்டான். அப்ப இன்னொருத்தன் எங்க வீட்டுல இருக்கிறான் ஐயா, எங்க அப்பா கூட. உடனே சொல்றான், நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க வேஷக்காரங்க, ஏமாத்துக்காரங்க, உண்மை நீங்க அப்படின்னா ஏன் நீங்க அவனையும் அல்லவா அழைத்து வந்திருக்க வேண்டும், ஏன் அவனை விட்டுட்டு வந்தீங்க? நீங்க நிஜஸ்தர் என்றால், நல்லவர்கள் என்றால், உங்க 10 பேர்ல ஒருத்தனை இங்கே வைத்து விட்டு மீதி 9 பேர் என்ன செய்யுங்க, நீங்க போய் உங்க அப்பா உங்க எல்லாருக்கும் நீங்க தானியத்தை கொடுத்து விட்டு அந்த வீட்டில் இருக்கிற சகோதரனை என்ன செய்யுங்க, அழைத்து வாருங்கள் என்று இவன் சிமியோனை பிடிச்சி, வந்த 10 பேரிலே சிமியோனை பிடித்து விட்டு மீதி 9 பேரை இப்ப என்ன செய்யறான், யோசேப்பு அனுப்பி வைக்கிறான்.
இப்போ 9 பேரும் யாருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க? அவங்க அப்பாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறார், ஏன்டா நீங்கள் ஏன் எனக்கு இப்படி கஷ்டத்தை உண்டு பண்ணினீங்க? நாட்கள் ஓடுகிறது, தானியங்கள் எல்லாம் காலியாகி விட்டது, அடுத்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மீண்டும் மூத்தவனாகிய ரூபன் கேட்குறான், எப்பா தம்பியை என்ன நம்பி அனுப்பி வைங்கப்பா, ஒரு ஆபத்தும் வராமல் நான் தம்பியை பார்த்துக்கிடுறேன், ஆகவே என் கூட அனுப்பி வைங்கன்னு கேட்பான். அவன் சொல்றான், முடியவே முடியாது, ஏன்னா வயசான காலத்துல பிறந்தவன், நான் இவனுக்கு நீங்க கூட்டிட்டு போகும்போது இவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விட்டால் அடுத்த செகண்ட்ல நான் என்ன செய்வேன்? செத்து போயிருவேன். ஆகவே உயிரோட கூட நான் செத்து போயிருவேன். ஏனென்றால் என்னுடைய உயிரும் இவனுடைய உயிரும் ஒரு இரண்டும் ஒன்றுக்கொன்று பின்னி இருக்கிறது. ஏனென்றால் இவனோடு கூட பிறந்த இன்னொரு சகோதரனை நான் தொலைத்து விட்டேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய வயதான காலத்துல பிறந்தவன், நான் நேசித்த என்னுடைய மனைவி ராகேலுக்கு பிறந்தவன், ஆகவே இவனை நான் இழக்க விரும்பல என்று சொல்லி ரூபன் சொல்லும் போது சொல்லிடுவான். திரும்ப யூதா சொல்லுவான். அப்பதான் நம்ம வாசிக்கிற இந்த 43வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல பாருங்க, யூதா தன் தகப்பனாகி இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டானை என்னோடு கூட அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன், அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என் நாளும் அந்த குற்றம் என் மேல் சுமரும். அப்போ பதில் சொல்றான், எப்பா இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஒட்டுமொத்த குடும்பமும் பசியிலே சாகாமல் இருக்க வேண்டும் என்றால், பசியிலே சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் பிள்ளையாண்டான் என்ன செய்யுங்க, பென்யமீன் என்ன செய்யுங்க, ஏன் கூட அனுப்பி வைங்கப்பா, நான் உத்தரவாதம் பண்றேன், நான் உங்க பொறுப்பு, இவனுக்கு எந்த ஒரு சேதமோ எந்த ஒரு ஆபத்தோ இவனுக்கு வராதபடி இவனை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எப்படி உங்க கண் முன்னால இவனை அழைத்து செல்கிறேனோ அப்படியே உங்க கண் முன்னாடி திரும்ப இவனை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது யார் பொறுப்பு? ஏன் பொறுப்புப்பா. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, நான் உத்தரவாதம் பண்றேன், நான் உத்தரவாதிப்பா என்று சொல்லி, எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய குடும்பம் பசியிலே செத்து போய்விடக் கூடாது என்பதற்காக யூதா தன் தகப்பன் கையில தன்னை ஒரு பிணை கைதியை போல வைத்துவிட்டு தன்னுடைய சகோதரன் என்ன செய்கிறான், அழைத்து செல்கிறான். அதுக்கு பிறகுதான் இவன் இவ்வளவு தூரம் கெஞ்சின பிறகுதான், நான் பொறுப்புப்பா, என்னை நம்புங்கப்பா, எப்படி ஆயிலும்னு சொல்லி அவன் உத்தரவாதம் பண்ணின உடனே தான் யாக்கோபு என்ன செய்வான், பென்யமீன சரி நீ இவனை என்ன செய், அழைத்து செல் என்று நினைப்பான், அனுப்பி வைப்பான். எனக்கு அன்பானவர்களே, முதலாவதாக யூதா தன்னுடைய குடும்பம் பசியிலே செத்து போய்விடக் கூடாது என்பதற்காக தன் தகப்பன் கையிலே தன்னை ஒரு பிணை கைதியை போல ஒப்பு கொடுத்து தன் சகோதரனை என்ன செய்தான், அழைத்து செல்கிறான். இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும், இந்த உலகத்திலே வசிக்கிற ஒவ்வொரு ஜனமும் பாவத்திலே செத்து போய்விடக்கூடாது என்பதற்காக, அங்க எப்படி பசியிலே செத்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஒப்பு கொடுத்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் நீங்களும் நானும் பாவத்திலேயே செத்து நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பிதாவுடைய கரத்துல தன்னை ஒரு பிணை கைதியை போல ஒப்பு கொடுத்து, நான் போறேன், நான் உலகத்துக்கு மனுஷனா போறேன், நான் என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, துப்புனாலும் பரவாயில்ல, என்ன காரி உமிழ்ந்தாலும் பரவாயில்ல, என்னை கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் போறேன்னு சொல்லி தன்னை பிதாவானவருடைய கரத்துல இயேசுவானவர் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திலே மனிதனாக என்ன செய்தார், கடந்து வந்தார். எதற்காக வந்தார்? நீங்களோ நானோ பாவத்துல செத்து போய்விடக்கூடாது என்பதற்காக. எனக்கு அன்பான ஆண்டவருடைய ஜனமே, சிலுவையினுடைய அடிவாரத்திலே அமர்ந்து சிலுவையின் ஆதருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் ஜனமே, யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில பாவம் செத்திருக்கிறதா? நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லாவிட்டால் இந்த தியான வேளையில் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது என்னிடத்துல காணப்படும் என்றால் என்னை விட்டு அதை என்ன செய்யும், அகற்றும் ஆண்டவரே. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே நம்முடைய பாவம் சாகணும், நம்ம பரிசுத்தத்தோடு வாழணும்.
இல்லை இன்னும் நான் பாவத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்றால் அவர் இந்த உலகத்தில் வந்தது வேஸ்ட் இல்லையா? அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது வீண். உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினது, சிலுவை சுமந்தது எல்லாமே வேஸ்ட் இல்லையா? எனக்கு அன்பானவர்களை யோசித்து பாருங்க. இந்த வேத வசனத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செத்திருக்கிறதா? பரிசுத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோமா? முதலாவது, யூதா தன் தகப்பன் கையிலே தன்னை ஒரு பிணை கைதியை போல ஒப்பு கொடுத்து தன்னுடைய சகோதரனை என்ன செய்தான்? அழைத்து செல்கிறான். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவானுடைய கரத்தில் பிணை கைதியை போல ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் என்ன செய்தார்? கடந்து வந்தார். இரண்டாவதாக, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் வீட்டில் போய் நீங்கள் பொறுமையாக நீங்கள் வாசித்து பாருங்க. இது நமக்கு தெரிஞ்ச அந்த அடுத்த சம்பவம் தான். இப்போ என்ன செய்கிறாரு? யாக்கோபு பென்யமீன் என்ன செஞ்சிட்டாரு? இவங்க கூட அனுப்பிட்டாரு. இப்போ நேரம் எல்லாரும் எங்கே வராங்க? யோசேப்புக்கு முன்னாடி வராங்க. யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா விருந்து வைக்கிறான், நல்லா கவனிக்கிறான். ஆனால் தம்பிங்கிறத வெளிப்படுத்தலை, சொல்லலை. அதே போல் திரும்பி அங்கே பிடிச்சு வச்சிருந்த சிமியோனையும் வெளியே கொண்டு வந்து இப்போ 11 பேரையும் சேர்த்து என்ன செய்கிறான்? சரி உங்கள் அப்பாட்ட போங்க என்று சொல்லி 11 பேர் சாக்கு, 11 பேர் எல்லாம் வண்டியில் வந்திருக்காங்க. எல்லாருடைய சாக்குலையும் தானியத்தை போட்டு பணத்தை கொண்டு வந்த பணத்தை போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டு என்ன செய்கிறான்? திரும்ப அனுப்பி வைக்கிறான். திரும்ப அனுப்பும் போது பாருங்க, அதில் ஒருத்தனுடைய சாக்கில் என்ன பண்ணான்? ராஜா பயன்படுத்துகிற பாத்திரத்தை வைத்து விட்டான் இல்லையா? பாத்திரத்தை வச்சான். யார் சாக்கில்? பென்யமீன் சாக்கில் இல்லையா? வச்சாச்சு. இதுக்கு யாருக்கு தெரியாது? 11 பேருக்கும் தெரியாது. இப்போ நேர திரும்ப, எப்பாடா நம்ம நல்ல வேலை, நம்மளை திரும்ப விட்டுட்டாரு, நம்ம தம்பி சிமியோனே விட்டுட்டாரு, நேரம் அப்பாட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி 11 பேரை என்ன செய்கிறாங்க? ஜாலியாக கிளம்பி என்ன செய்கிறாங்க? வந்துக்கிட்டு இருக்காங்க. யோசேப்பு பின்னாடியே ஆள் அனுப்புகிறான் இல்லையா? ஆள் அனுப்பி வேலைக்காரை வந்து இவங்களை மறிக்கிறான். என்னையா மறிக்கிறீங்க? உடனே அவன் சொல்கிறான், என்னையா எங்கள் ராஜாவுக்கே நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்களே, திருடிட்டு வந்துட்டீங்களே, களவாண்டிட்டு வந்துட்டீங்களையா. உடனே வந்து சொல்கிறாங்க, யாரை பார்த்தியா எந்த வார்த்தை சொல்கிறீங்க? நாங்கள் திருடணுமா? ஐயா நாங்கள் ஏற்கனவே தடவை பணம் இருந்தது, நாங்கள் 2 மடங்காலாம் நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் எவ்வளோ நல்லவங்க ஐயா, எங்களை போய் இப்படி சொல்கிறீங்களே. உடனே அவன் சொல்கிறான், ராஜா பயன்படுத்துகிற பாத்திரத்தை என்ன செய்யலை? காணலை. உங்க 11 பேர்ல ஒருத்தர் தான் ராஜா பயன்படுத்துகிற பாத்திரத்தை என்ன செஞ்சிருக்கீங்க? திருடி கொண்டு போறீங்க. 11 பேரும் சொல்றாங்க, ஐயா இது எங்க கற்பனையில கூட நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்வுயா, நாங்க அப்படிப்பட்டவர்களே கிடையாது, எங்களை போய் இப்படி சொல்றீங்களே. வேணும்னா எங்க சாக்கை என்ன செய்யுங்க? அவுத்து திறந்து பாருங்க. அப்படி யார் சாக்கிலையாவது இருந்தா அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன். அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம் ஐயா. உடனே சரிப்பா திறப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய சாக்கையா திறக்காங்க. இப்ப யார் சாக்குல இருக்குது? பென்யமீனுடைய சாக்குல. இப்ப நேர 11 பேரும் யோசேப்புக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. யோசேப்பு சொல்கிறான், நான் ஏற்கனவே உங்களை பார்த்து சொன்னேன், நீங்க வேஷக்காரங்க, ஏமாத்துக்காரங்க, மாய்மாலக்காரங்க, வேவு பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். நீங்க அப்பவே கேட்கல, நாங்க நல்லவங்க, நிஜஸ்தர் அப்படின்லாம் நீங்க கதை சொன்னீங்களே. ராஜா பயன்படுத்துற பாத்திரத்தை திருடிட்டு போயிட்டீங்களே, இது எங்களுக்கு தெரியாதா? இது தெரியாதா? ஏன் இப்படி பண்ணுனீங்க? அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஐயா இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதியா, நாங்க 11 பேரும் உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், 11 பேரும் உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம் ஐயா. அப்பந்தான் யோசேப்பு சொல்கிறான், சே அப்படிலாம் வேண்டாம், யாருடைய சாக்குல பாத்திரம் இருந்ததோ அவன் என்ன செய்யட்டும், இங்க அடிமையா இருக்கட்டும். மீதி 10 பேர் என்ன செய்யுங்க? தானியத்தை வாங்கிட்டு போங்க, உங்க அப்பாட்ட போங்க, அவங்க தானியத்துக்கு இல்லாம சாப்பாடு கஷ்டப்படுவாங்க, போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்ப யாரை நிப்பாட்டிட்டு போக வேண்டிய நிலைமை? பென்யமீன் விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை. கொஞ்சம் யூதா இடத்துல உங்களை வச்சு என்ன வச்சு யோசித்து பாருங்க இல்லையா? அப்பா விடவே மாட்டேன், இவன் வயசான காலத்துல பிறந்த ஆளு, இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆனதுனால தாங்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு தூரம் சொல்லியிருப்பார். என் உயிர் பின்னி இருக்கியா, நல்லா இருப்ப விட்டுருன்னு சொல்லுவார். இவன் தான் என்ன செஞ்சாளு, நான் உத்தரவாதம் பண்ணி இல்லையா, நான் எப்படி கூட்டிட்டு போறேனோ அப்படியே உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்ப்பா, ஒரு சேதமும் வராதுப்பான்னு சொல்லி சொன்னது ஃபுல்லா யாரு தான்? யூதா. இப்ப அவனு என்ன செய்ய வேண்டியிருக்கு?
விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் மனசு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் இல்லையா? அவன் மனசு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் 18வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் அந்த ஒவ்வொரு வசனத்தையா அந்த யோசேப்புக்கு முன்னாடி நின்று பேசுவோம் பாருங்க. உண்மையிலே நான் பல முறை பிரசங்கத்திற்காக இந்த போஷனை வாசிக்கும் போதெல்லாம் என்னை அறியாமலேயே கண்ணீர் வந்திருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அதோடு இணைஞ்சு அந்த யூதா இடத்துல நம்மளை உட்கார வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு கண்ணீர் வந்துடும். ஏன்னா அந்த அளவிற்கு 18வது வசனம் சொல்றான் பாருங்க. கூட பிறந்த தம்பி அவனை பார்த்து சொல்லுவான், என் ஆண்டவனே, தம்பின்னு தெரியாது, ஆண்டவனே நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க கோவப்படக்கூடாதியா, உங்களுக்கு கோவம் வந்துடாம, ஏன்னா நீங்க பார்வோனுக்கு ஒப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனமா வீட்டுல டைம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்க. அழாத விதமா சொல்லுவான், எங்க அப்பா என்ன விடமாட்டேன்னு சொன்னாரு, இவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, அப்படி வந்துட்டா நான் திரும்ப நீங்க இவனுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் என்ன உயிரோட கூட நீங்க பார்க்க முடியாது, நான் செத்து போயிருவேன்னு சொல்லி சொன்னாரு. ஐயா, இப்போ இவனை விட்டுட்டு போனேன்னா எங்க அப்பா எங்க கண் முன்னாடியே என்ன செய்வாரு, நாங்க போய் நிப்போம், எங்களை நாங்க சொல்லவே வேண்டாம், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு நாங்க சொல்லவே வேண்டாம், நாங்க 11 பேர் போய் நிற்கும் பொழுது 10 பேர் நிற்கும் போது இதுல பென்யமீன் இல்லாவிட்டால் இவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்தது என்று சொல்லி பார்த்துட்டு அப்பவே என்ன செஞ்சிருவார், அவரு செத்து விழுந்துருவாரியா. கடைசி வசனத்துல பாருங்களேன், இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு நான் போவேன், போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படியா என் அப்பா என் கண்ணு முன்னாடியே செத்து விழுகிறத நான் பார்க்க முடியும், எப்படியாயிலும் அனுப்பி வச்சிருங்க ஐயா. எனக்கு அன்பானவர்களே, தன் தகப்பனாருக்காக யோசேப்பு என்ன செய்வான், தன் தகப்பனாருக்காக யூதா யோசேப்பின் இடத்துல என்ன செய்வான், பரிந்து பேசுவான். எப்படியாயிலும் விட்டுருங்க ஐயா, என் தம்பியை விட்டுருங்க ஐயா, இல்லைன்னா எங்க அப்பா நிலைமை ரொம்ப பரிதாபமான சூழல் அப்படின்னு சொல்லி தன் தகப்பனாருக்காக யோசேப்பின் இடத்துல யூதா என்ன செய்வான், பரிந்து பேசுவான். இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்துல ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? இந்த உலகத்துல நாமும் கூட இந்த காலத்துல மற்ற ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக உள்ள நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது உண்மை என்றால், ஒருவேளை இன்னும் மாற்றம் பெறாத மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், விண்ணப்பிக்கிறவர்களாக என்ன செய்யணும், காணப்படணும். நம்ம கிராமத்துக்காக, நம்ம வீடுகளில் இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா, நமக்கு சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருந்தாங்கன்னா, மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட பரிந்து பேச அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக யூதா செய்த காரியம் என்ன, தன் தகப்பனாருக்காக யோசேப்பின் இடத்துல பரிந்து பேசினான். இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கடைசியா பாருங்களேன், 33வது வசனத்துல, இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரை கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். பென்யமீன் நினைச்சீங்க, என் தம்பிமார் கூட அனுப்பிருங்கய்யா, உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பென்யமீனுக்கு பதிலாக உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அடிமையாக ஒப்பு கொடுக்கிறான். என்ன சொல்றான், ஐயா ஒன்னு செய்யலாம், ஒன்னு செய்வோம், நீங்க என்ன சொல்றீங்க, அவன் அடிமையா அவனை இருக்கட்டும் சொல்றீங்க, அவனை அனுப்பிருங்கய்யா, ஏன்னா எங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டேன், எங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டேன், அதனால நீங்க அவனை என்ன செய்யுங்க, அவனை அனுப்பிருங்கய்யா, அவனுக்கு பிறகு நான் வேணும்னா என்ன செய்யறேன், அடிமையா இருக்கிறேன், நான் வேணும்னா உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன். அடிமைன்னு என்ன தெரியுமா, அடிமைன்னு என்ன தெரியுமா, என்னதான் மூளை இருந்தாலும், என்னதான் அவங்களுக்கு திறமை இருந்தாலும், அவங்க மூளைக்கும் திறமைக்கும் அங்க என்ன கிடையாது, மதிப்பு கிடையாது. எஜமான் என்ன சொல்லுறாரோ அதை அடிமை என்ன செய்யணும், செய்யணும், அவ்வளவுதான். உட்காருன்னா என்ன செய்யணும், இப்போ அடிமையை பார்த்து எஜமான் டேய் அதை போய் உட்காருனா என்ன செய்யணும், உட்காரணும். எந்திரினா என்ன செய்யணும், ரோட்ல போறவன போய் அடினா என்ன செய்யணும், அறுவாலை கையில் கொடுத்தவன போய் குத்துனா என்ன செய்யணும், குத்தணும். கேட்க முடியாது. இப்போ உங்களையோ யாரோ என்ன ஒருத்தர் டேய் அவரை போய் அடிடா நம்ம அடிப்போமா, எதுக்கு அடிக்கணும், அவன் குத்து அப்படின்னா எதுக்கு குத்தணும், என்ன செய்வோம், கேட்போம். அடிமை அப்படி கேட்க முடியாது. எஜமான் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, உட்காருனா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், அடினா அடிக்கணும், குத்துனா என்ன செய்யணும்,
குத்தணும், தூக்கிட்டு போனோம், அவ்வளவுதான். மறுக்க கேட்கவே என்ன செய்ய முடியாது. அவர் மூளையை யூஸ் பண்ணி கேட்கவே என்ன செய்ய முடியாது. சொல்றான் யூதா சகோதர யோசேப்பை பார்த்து, ஐயா நான் அடிமையா இருக்கிறேன், நீங்க உட்காருனா உட்காருதேன், நீங்க எந்திரினா எந்திரிக்கிறேன், நான் அவனை போய் அடினா என்ன செய்யறேன், அடிக்கிறேன் ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் நான் என்ன செய்யறேன், செய்யறேன் ஐயா. அடிமையாக ஒப்பு கொடுத்தான். இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வமாக இருந்தாலும், வல்லமை பொருந்தின கடவுளாக இருந்தாலும் இல்லையா, எல்லாவற்றையும் விட்டு சிலுவையிலே ஒரு அடிமையை போல அவர் என்ன செய்யறாரு, தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. அவரை காரி துப்புனாங்களே, ஏன் ஏசப்பாவுக்கு துப்ப தெரியாதா? அவரை அடிச்சாங்களே, ஏசப்பாவுக்கு அடிக்க தெரியாதா? யோசித்து பாருங்க. ஏசப்பா நினைச்சிருந்தாருன்னா அவரை அடிச்சவங்க, காரி துப்புனவங்க, முன்னாடி நின்றவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாருடைய கண்களும் குருடாய் போவதாக அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? அத்தனை பேரும் குருடனா மாறி என்ன செய்வான், ஆளுக்கு ஒரு முக்கில் என்ன செஞ்சிருப்பான், போயிருப்பான். அவ்வளவு பவர் அவர்கிட்ட இருக்குது, வல்லமை இருக்கிறது. அவ்வளவு அதிகாரம் இருந்தும் வல்லமை இருந்தும் அவர் என்ன செய்யறாரு, ஒரு அடிமையை போல. ஏன்னா பிதாவுடைய திட்டம் அதுதான், சித்தம் அதுதான். இவர் துப்பப்படணும், அடிக்கப்படணும், என்ன செய்யப்படணும், சிலுவை சுமக்கணும், ஜீவனை கொடுக்கணும். பிதாவுடைய சித்தத்தை என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுகிறவராக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இதே போல தான் எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீங்களும் நானும் பிதாவுடைய சித்தத்தை அறிந்து வாழ்க்கையில அதை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா, ஆண்டவருடைய சமூகத்துல இன்ஃபார்ம் பண்ற வேலையை தான் பார்க்கிறோமே தவிர ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற வேலையை நம்ம செய்வதில்லை. பல நேரத்துல திருமண காரியமா இருக்கலாம், வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், பிள்ளையுடைய படிப்பா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஏசப்பா உமக்கு பிரியந்தானா, ஓகேவா, செய்யட்டுமா அப்படிலாம் இல்லாம ஏசப்பாட்ட ஏசப்பா நான் இதை செய்யறேன், இதை பிளஸ் பண்ணி தாங்க, போறேன், பிளஸ் பண்ணுங்க, இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ற வேலையை தான் நம்ம செய்யறோமே தவிர ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது பிதாவுடைய சித்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறேன், எனக்கு பவர் உண்டு, வல்லமை உண்டு, அடிமையா பிதாவுடைய சித்தம். அதே போல இந்த உலகத்துல நான் கொடுத்திருக்கிற காலத்துல என்னுடைய சித்தத்தை என்ன செய்யணும், நீங்க அறிந்து செயல்படணும். எனக்கு அன்பான பாருங்க, யூதாவுடைய வாழ்க்கை கேவலமாய் வாழ்ந்தவன், துன்மார்க்கமாய் வாழ்ந்தவன், சொந்த சகோதரனையே விற்று போடுவதற்கு ஐடியா கொடுத்த ஆளு. யோசித்து பாருங்க, தன்னுடைய குடும்பம் பசியில செத்து போய்விடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறான், ஒப்பு கொடுக்கிறான். பிணை கைதியை போல தன் தகப்பனாருக்காக பரிந்து பேசுகிறான், அடிமையா ஒப்பு கொடுக்கிறான். இதையெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? யோசேப்பு பார்த்து கொண்டு இருக்கிறான். அது வரைக்கும் நடிச்சவன் இல்லையா, நீங்க யாருன்னே தெரியாது, வேஷக்காரங்க, ஏமாத்துக்காரங்க, போலி அப்படின்னு சொன்ன ஆளு அதுக்கு அடுத்த அதிகாரத்தை 45 வந்தீங்கன்னா வசனம் அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் ஐயா நீங்க அடிக்கணும்னா நான் அடிக்கிறேன், நான் அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே அதுக்கு மேல யோசேப்பால என்ன செய்ய முடியாது, நடிக்க முடியாது. மறு நிமிஷமே ஓன்னு சொல்லி என்ன செய்வான், அழுவான். நான் தான் யாரு, உங்க சகோதரன் யோசேப்பு இல்லையா. யூதாவினுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இல்லையா. அவனுக்கு அதுக்கு அடுத்த பிறகு நடிக்கவே முடியாது. அதனாலதான் நீங்க ஆதியாகமம் 49வது அதிகாரம் யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன செய்வாரு, கடைசியா ஆசீர்வதிப்பார் இல்லையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது யாருக்கு அதிகமான ஆசீர்வாதம் தெரியுமா? யாருக்கு? யூதாவுக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யோசேப்புக்கும்பாங்க. ஆனா கிடையவே கிடையாது. யாருக்கு தான் அதிகமான ஆசீர்வாதம்? யூதாவுக்கு தான் அதிகமான ஆசீர்வாதம். வீட்டில் போய் வாசித்து பாருங்க 8வது வசனத்துல இருந்து. எப்பா சகோதரர்களாலே எல்லாராலும் நீ என்ன செய்யப்படுவ, புகழப்படுவ. உன் கரம் உன் எதிரினுடைய பிடரின் மேல், நம்ம சங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, உன் கை யார் உனக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவன் சங்கு மேல என்ன செய்யும், உன் கை என்ன செய்யும், தூக்கி நீ என்ன செய்யும், இருக்கும் இல்லையா. உன் ஜனங்கள் தேசத்தை ஆளுகை செய்வார்கள். உன்னுடைய எல்லை, கர்த்தருடைய வருகை மட்டும் உன்னுடைய எல்லையில என்ன இருக்கும், சமாதானமா இருக்கும் இல்லையா.
அதனால அப்படி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சதுனால தான் அதுக்கு சொல்றார் இல்லையா, நீ பாலசிங்கம், நீ பாலசிங்கம், இப்படிலாம் ஆசீர்வதிச்சதுனால தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் யாரு முன்னாடி நிப்பா தெரியுமா? யூதாவுடைய கோத்திரம் தான் என்ன செய்யும்? ஃப்ரண்ட் லைன்ல நிற்கும். அதுக்கு பிறகு நீங்க பல சம்பவங்கள்ல பார்க்கலாம். யூதா கோத்திரம் தான் முன்னாடி நிற்கும் இல்லையா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரே எந்த கோத்திரத்துல தான் பிறந்தாரு? அல்லேலூயா. எனக்கு அன்பான ஆண்டவருடைய ஜனமே, இந்த சிலுவையினுடைய அடிவாரத்திலே அமர்ந்திருக்கிறேன் ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் யூதா மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார் இல்லையா? இன்னைக்கு யூதாவை போல ஆண்டவருடைய கரங்களும் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை தேவன் உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக தான் பிதாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து வந்தார். ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தா ஆண்டவரிடத்துல உங்களை அர்ப்பணிங்க. அதே போல மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு, பரிந்து பேசுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் பிதாவுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் யூதாவை ஆசீர்வதித்தது போல உங்களே என்ன செய்வார்? உங்க எல்லையில சமாதானம் இருக்கும். நீங்கள் உலகத்துல எல்லாராலும் புகழப்படுவீர்கள். உங்க கரம் உங்க விரோதிக்கு பிடரின் மேல் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் இந்த தேசத்தை ஆளுகை செய்வார்கள். நீங்க தான் எங்கனாலும் ஃப்ரண்ட் லைன்ல என்ன செய்வீங்க? நிற்பீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆண்டிற்கான சங்கம் இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் அனைவரும் சபை ஊழியரிடத்திலே கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். இந்த ஆண்டு சங்கம் இந்த மார்ச் 31ஆம் தேதி முடிந்துவிடும். அதனால் ஒருவேளை அதுக்கப்புறம் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்குண்டான சங்கம் உங்களுக்கு கட்டப்படாமல் இருந்துடும், விடுபட்டுரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லி 31ஆம் தேதிக்குள்ளாக இந்த ஆண்டிற்கான சங்கத்தை நீங்கள் செலுத்திவிடும்படி உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். காணிக்கை பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதம் 490 பாடுவோம். கீதம் 490. சீர்கேடன் நேசனும் நான்
அன்பின் இயேசு சுவாமி, தேவரீர் உம்முடைய சமூகத்துக்கு நேராக உம்மை ஆராதிக்க முடியாக அழைத்து வந்த கிருபைகளுக்காக, நோக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரங்கள் எங்களுக்கு நன்மையாக இருக்கும்படிக்கு அருளை தந்தீர், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்திய வார்த்தையின் மூலமாக நாங்கள் விசுவாசத்திலே பலனடையவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் அனுக்கிரகம் செய்து நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே படைக்கப்பட்ட காணிக்கை உம்முடைய கரத்திலே படைக்கிறோம். சுகந்த வாசனை பலியாக நுகர்ந்து அங்கீகரித்து கொள்ளும். காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதித்தரல வேணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். பலிபீடத்திலே வந்து உமக்கென்று நன்றி காணிக்கை படைத்த அருமையான பிள்ளைகளை உம்முடைய கரம் தொட்டு நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை மகிமையை நீர் அங்கீகரித்து கொள்ளும். எங்களை உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடிருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். தீரம் செலுத்துவோம் தேவனுக்கே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரில் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டு கொள்ளவும் அவரை தந்தருளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அருளினாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே இயேசு போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆண்டவருடைய திருப்பந்திலை செய்ய இருக்கிற நாம் நம்முடைய தகுதியற்ற நிலையை உணர்ந்த ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையின் பிரவேச ஜெபத்தின் வாயிலாக
ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவோம். சேர்ந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உடைய மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்கும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பான பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கீதங்களும் கீர்த்தனைகளும் 250வது பாடல்.
ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கள் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான அகரத்தால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் இன்னென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் பரிசுத்தவான்கள் அனைவரோடும் முதலீட்டு ஆழத்தின் ஆனந்தை அடையத்தக்கதாக உலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதாகாலமும் ஜீவித்த அரசலாகிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தமது ஆவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.